கடாய் சப்ஜி. இது வந்து ஒரு வெஜிடபிள் கிரேவி மாதிரி இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் நீங்கள் வரமிளகாய். இது வந்து ஒரு 10 மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த பொடியை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம். இந்த வெங்காயத்தோடு கூட நீங்கள் ஒரு 4 பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1.5 தக்காளி நல்லா அதையும் நீங்கள் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது எல்லாமே நல்லா ஸ்மெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் அதிகம், இஞ்சி கொஞ்சம் கம்மியாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுவும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த காய்ங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், பீன்ஸ், பட்டாணி, ப்ரோக்கோலி, இன்னும் உங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ அந்த காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் சர்க்கரை, அப்புறம் கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு, கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து இந்த காயை நல்லா வதக்கிவிடுங்க. அது காலிஃப்ளவர் ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம், அதில் இருக்க பூச்செல்லாம் போகிறதுக்காக. இப்போ நீங்கள் இந்த மற்ற காயெல்லாம் வேகிறதுக்காக, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இதெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொதித்து அது வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் லெமன் இல்லைன்னா கஸ்தூரி மெத்தி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். லெமன் ஊற்றிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த காய் தேவையோ, ட்ரையாக வேணும்னா நீங்கள் ட்ரையாக எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது ட்ரையாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு பொடி அரைச்சி வச்சுருப்போம். அந்த பொடி நீங்கள் வந்து 1 ஸ்பூன் இதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச பொடியை நீங்கள் திரும்ப எப்போல்லாம் தேவையோ அது எல்லாமே நீங்கள் தேவைப்படுற டைமில் அந்த பொடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது நான்வெஜ் செய்யும்போது கூட நீங்கள் அந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய் வந்து அந்த பொடி போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே இது நல்லாயிருக்கும்.